தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். 110 என்ற அந்த விதியை பயன்படுத்தி இந்த 4.25 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நூற்றுக்கணக்கான அறிக்கைகளை, வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை, பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அவர் இந்த அவையில் அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்கள் என்ன நிலையில் இருக்கிறது? ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அதுவும் இதுவரையில் வைக்கப்படவில்லை. அதேபோல் 100 கோடி ரூபாய் செலவு செய்து கடைசி காலத்தில் ஆட்சி போகிற அந்த கடைசி காலத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,00,000 ரூபாய் முதலீடு வர இருக்கிறது என்று அறிவித்தார்கள். ஆக அதுவும் எந்த நிலையில் இருக்கிறது என்ற அந்த நிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் இன்று சட்டமன்றம் கூடுகிற இன்று நேற்றைய தினம் சட்டமன்றம் கூடுவதற்கு முதல் நாள் எல்லா பத்திரிகைகளிலும் முழு பக்க விளம்பரம் ஒன்று வந்திருந்தது. என்ன விளம்பரம் என்று சொன்னால், அம்மா சேவை மையம், அம்மா கால் சென்டர், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும். அம்மா சேவை மையம் என்று ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்றைய தினம் போயஸ் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு கோட்டைக்கு வந்து வழக்கம் போல் வீடியோ கான்பரன்ஸில் அதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். தும்பை விட்டு வாளை பிடிப்பது போல் சொல்வார்கள். காதில் பூ சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. 4.25 வருஷமா மக்களுடைய குறைகளை பற்றி கவலைப்படலை. ஆட்சி போகிற கடைசி நிமிஷத்தில் குறைகளை சொல்லலாம், இந்த தொடர்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த திட்டத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நம்பரும் பொருத்தமாக கொடுத்துருக்குறாங்க. என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா 1100, அதாவது 1100 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த கடைசி பூஜ்ஜியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 110. அந்த 110 தான் பயன்படுத்தி இதுவரை சட்டமன்றத்தில் பொய்யான, தவறான, நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 110க்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு 1100ன்னு ஒரு நம்பரை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்கிறது தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆளுநர் உரை படிக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கூட மாநில அரசு முழு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்காத காரணத்தினால்தான் அது இன்றைக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவும் அதையும் கண்டித்து எங்களுடைய வெளிநடப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆளுகின்ற அதிமுக அரசு முதல்வர் ஜெயலலிதா உத்தரவின் பேரிலே அவர்கள் எழுதி கொடுப்பதையே இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுபோல தொடர்ந்து 4 ஆண்டு காலம் ஆளுகின்ற அதிமுக அரசு கொடுக்கின்ற அறிக்கையை தான் ஆளுநர் உரையை படித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உரையை சட்டமன்றத்தில் இருந்து கேட்பதற்கு நேரம் வீணடிப்பதை விட நாங்கள் தேமுதிக சார்பாக வெளிநடப்பு செய்கின்றோம். 500க்கு மேற்பட்டவர்கள் இந்த வெள்ள பாதிப்பால் இறந்திருக்கிறார்கள். சென்னையில் தமிழ்நாடு எங்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களிலே பயிரிடப்பட்ட பயிர்கள் நாசமாயிருக்கின்றன. லட்சக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கோ, உரிய நட்டீடு வழங்குவதற்கோ, குறிப்பாக தென் தமிழகத்தை, தூத்துக்குடி மாவட்டத்தை முற்றாக இந்த அரசு புறக்கணித்ததை கண்டித்து இன்று ஆளுநர் உரையை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். ஏற்பட்ட போது விவசாயிகளுக்கு எந்த விதமான நிவாரணம் கொடுக்கவில்லை. ஒரு ஆண்டிற்கு குறைந்தது 100 நாட்களாவது சட்டமன்றம் நடத்த வேண்டுமானால் நடத்த முன் வரவில்லை. சென்ற ஆண்டை நடத்தப்பட வேண்டிய இந்த கூட்டம் இந்த ஆண்டு கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு செயலிழந்த அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது கூட்டத்தை கூட்டி கவர்னர் பேச ஆரம்பித்தால் எதிர்கட்சிகள் கையை உயர்த்தி இவருடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவகாசம் கொடுக்கவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து இருக்கிறது. கொலைகள், படுகொலைகள் அதிகரித்திருக்கிறது. 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் மிக பெரும்பாலானவை அறிவிப்பாகவே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சியை
யாரும் ஆளுநரோ அல்லது அரசினர் அதை தடுத்ததால் ஆளும் கட்சியினர் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்த காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்து ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறோம். காவல்துறையினுடைய அத்துமீறல் நடவடிக்கை இந்த நேரத்திலே கண்டிப்பதோடு நெல்லுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற முன்வைத்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.